இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 3 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த 3 இயர்ஸில் நான் எப்படி மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி போயிட்டுருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்னோடய வீட்டிலேருந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது கிச்சன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் கிச்சன் கார்னர்லேயே வந்து தான் ஃப்ரிட்ஜை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்கிறதுனால ஈஸியாக கிச்சன்லேருந்து வெளியில் வந்து திறந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எப்பயுமே ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் க்ளீன் பண்ணேன்னா எனக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து திங்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லை ரொம்ப நாள் வந்துடுச்சுன்னா டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் போட்டுருவேன். பட் டீப் க்ளீனிங்குங்கிறது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கினது இந்த ஆப்ஷன் வந்து 3 தான் நான் வச்சுருப்பேன். இது வரைக்கும் மாற்றதில்லை. இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்ஜி ஃப்ரிட்ஜ், அது 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஏர்லியராக நான் வாங்கினதுக்கான வீடியோஸ் அதில் நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரேஸ் எல்லாமே நல்லா நீட் பண்ணி இது பண்ணிட்டேன். இந்த ட்ரேஸ்க்கு மேலே இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு கவர் ஷீட் ஒன்று வாங்கினேன். அந்த ஷீட் போடுறதுல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு எதாவது குப்பை இல்லை மாவு எதாவது பொங்கி ஊற்றினா கூட எனக்கு இந்த ஷீட்லேயே அப்ளை ஆகிடும். அதை தவிர்த்து கீழே போயிடாது. ஸோ அதனால் ஈஸியாக இந்த ஷீட் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். பட் இன்டெப்த் க்ளீனிங்கிறது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரும் ஃப்ரிட்ஜும் வந்து இதில் வந்து கன்வெர்ட்டபிள்னு தான் சொன்னாங்க. அதாவது கீழே இருக்க ஃப்ரிட்ஜோட மோடே நம்ம வந்து ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீட்டடாக இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீசரை தான் யூஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. இது கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் அண்ட் தென் ஸ்டெபிளைசர் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும். நம்ம எதுவும் தனியாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லலை. அதனால் நான் இது வரைக்கும் ஸ்டெபிளைசருமே இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து தனியாக வாங்கி வச்சது கிடையாது. இருக்கிற அதில் இன்பில்டாகவே அந்த ஸ்டெபிளைசர் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வாங்கி வச்சதில்லை. அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருவேன். கரண்ட்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகி கரண்ட்டு போகும்போது கூட 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்காகவே இருக்குது. ஸோ அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை 3 இயர்ஸில். அதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகலை, எதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து அடுக்கிட்டு இருந்தேன். இதில் ஒரு சில 3 மந்த்ஸ்க்கு மேலே எக்ஸ்பைரி ஆகியே இருந்தது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுருந்தேன். ஓட்ஸ்லாம் வாங்கினேன். பட் ஓட்ஸ்லாம் சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த பேக்கெட்டில் எடுத்து போட்டுட்ருந்தேன். இந்த ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 6லேருந்து 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 6 மந்த்ஸ்லேருந்து. ஸோ நல்லாயிருக்கும் இது. ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகா பொடி அரைச்சாலுமே அது ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் வந்து டப்பாவில் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். ஏன்னா வண்டு சீக்கிரமாக விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணிப்பேன். அதே மாதிரி புளி வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜ் தான் நான் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். வெளியே புளி வச்சேன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து கருப்பாயிடுது. ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு டிப்ஸ் இது நான் பார்த்தேன். அதனால் அப்பையிலேருந்து எவ்வளோ புளி தேவையோ ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் புளி தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம், உப்பு தடவி உருட்டி ஒரு டப்பாவில் போட்டு கிச்சனில் வச்சுருவேன். மற்றபடி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம், 5 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 3 கிலோ ஃப்ரிட்ஜ்லேயும் 2 கிலோ வெளியே வச்சுப்பேன். பட் அந்த உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கிற புளி வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த டப்பாலாம் ரீசெண்டாக நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது. முன்னாடி வந்து ஒயிட் கலர் டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன். அது நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒவ்வொரு டப்பா எங்கெங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. என் பையன் அதில் டாய்ஸ் வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு எடுத்துக்கிட்டான். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஜெப்டோவில் வாங்கினதுலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக இந்த வீக்குள்ளே வந்து யூஸ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரேயில் அப்டேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே இந்த கீழ் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் மிளகா பொடி புளி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரீசரில் வந்து இந்த எப்படி சொல்கிறேன் சீஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது எனக்கு வெயிட் லாஸ் பவுடர் இல்லைனா அந்த கார்ன்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரோசன் பீனட், இதெல்லாமே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீசரில் வச்சுப்பேன். இப்போ முட்டைலாம் வாங்கினேன்னா 6 முட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் 6 முட்டை வந்துட்டு வெளியிலையும் வச்சுப்பேன் ஒரு டசன் வாங்கும்போது. ஏன்னா வந்து ஃப்ரீசர் அது காலி ஒன்று நான் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். மொத்தத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஐயோ இது ஏன்டா பண்ணணும் அப்படின்னு இருந்ததுங்க. இது ஒன்றும் இல்லை, ஓட்ஸ் மில்க் தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். ஸோ இதில் ஏதாவது டயட் பிளான் பண்ணி குடிப்போம், காலையில் ஷேக் மாதிரி குடிப்போம்னு நினச்சேன். பட் 3 மந்த்ஸ் ஆச்சு, நான் ஒரு தடவை கூட எடுத்து யூஸ் பண்ணல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அதை தூக்கி சிங்கில் ஊற்றிட்டு வேணான்னு வாஷ் பண்ணி அகெயின் செஞ்சு வைப்பேன், எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கருவாடு நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஒரு 6 மந்த்ஸாக வச்சுருக்கேன். பட் இனி வரைக்கும் கெட்டு போனதில்லை, நல்லாவே மெயின்டைன் ஆகி தான் வந்துட்டுருக்கு. அந்த ஸ்மெல் எதுவும் இல்லை. அதே மாதிரி முளை கட்டின பயிர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இது இன்னும் 3 டேஸில் யூஸ் பண்ணி நல்லா முளைச்சி வந்திருக்கு. உசில் பாஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மும்பை சைட்லாம். அது செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா தான். அதேமாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாலும் இந்த கார்ன்லாம் இருந்து. ஸோ இதெல்லாமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கிட்டு இருந்தேன்.
இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பாலெல்லாம் வந்துட்டு இந்த மேல் ட்ரேல தான் வைப்பேன். எனக்கு வந்து பால் வந்து எப்பயுமே என் குழந்தை சின்ன வயசுலேருந்து ஒரு நாளைக்கு 3 பால், 4 பால் அந்த மாரி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 பால் பாக்கெட் அந்த மாரி தான் வாங்கிட்டுருக்கோம். பட் பால்லாம் வைக்கும்போது எனக்கு கெட்டுலாம் போனது கிடையாது. நெறைய பேர் வந்து அந்த ஓல்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அதில சொல்லிட்டு இருந்தாங்க, பால் வச்சா கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும், இதில வந்து 3 இந்த மோட்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் பால் வைக்கும்போது இன்னி வரைக்கும் எனக்கு கெட்டு போனதே கிடையாது. அதுமாரி ஊறுகாய் என் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஊறுகாய் போட்டு குடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும், எதுவும் பண்ணாதன்னாங்க. அவங்க போட்டு குடுத்து 8 மாதம் ஆகுது. பட் இன்னி வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில தான் வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸசிவா இருக்கக்கூடிய இந்த மாரி பயறு வகைகள்லாம் கூட நான் ஃப்ரிட்ஜில தான் வச்சிருந்தேன். ஸோ இத நான் எடுத்துட்டேன் இந்த தடவ. எடுத்து நாங்க கொஞ்சம் செஞ்சுருவோம். காரம் மிச்சம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தானே இருக்கு. மறந்துட போறோம்ன்னு சொல்லிட்டு அத மட்டும் வெளியில எடுத்துட்டேன். இப்படி தான் வந்து கீழ இருக்கிற ஃப்ரிட்ஜ வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். அண்ட் நட்ஸ்லாம் கூட ஃப்ரிட்ஜில தான் மெயின்டெயின் பண்ணுவேன். ஸோ எதெல்லாம் நீடடோ அது வரைக்கும் வச்சுப்பேன். கச்சன்னு எல்லாத்தையும் வைக்காம ஓரளவுக்கு என்னெல்லாம் நீடோ அத மட்டும் வச்சுக்கிட்டேன். ஃப்ரீசர் ஏரியாவ பொறுத்த வரைக்கும் நான் நீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே சரி இல்லை இதே இதையும் முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ சீஸ் எல்லாமே ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரீசருமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இப்போ நிறைய ஐட்டம்ஸ் நான் வச்சுருப்பேன் ஃப்ரீசர்லேயும் பொறுத்த வரைக்கும். இந்த கோகோ பவுடர்லேருந்து எல்லாமே ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் வந்து ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணும்போது வாங்கினேன். பட் ஒரு 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் இன்னமும் வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் இன்னும் 6 மந்த்ஸ்க்கு இருக்குது. என்ன நடுவில் குடிச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. அது குடித்தாலே எனக்கு இன்னும் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரீசரில் அந்த ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்கேன். ஃபிஷ் வந்துட்டு ஒரு 5 to 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அப்படியே ஃப்ரீசரில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மற்றபடி ஃப்ரீசர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஐஸ் க்யூப்ஸும் அழகாகவே இதுவோ ஸ்டோர் ஆகும். ஸோ இன்னி வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அதெல்லாம் இல்லை. கரண்ட் போகும்போது ஃப்ளக்சுவேட் ஆச்சுனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பண்ணதில்லை. எந்த ரிப்பேரும் ஆனதில்லை. இது வரைக்கும் நல்லா தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் செல்ஃப் பர்பஸ் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நான் என்னோட ஓல்டு வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது பால் வச்சா கேட்டு பார்த்தா நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை ஓவராலாக அந்த ஃப்ரிட்ஜ் சூப்பராக தான் இருக்குது. இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜை நம்பி வாங்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.